வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு our channel. மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம டிஎன் எலெக்ஷன் ட்ரால் வீடியோ தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். அது என்ன தலைப்புன்னு தெரியல, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 ட்ரால். இந்த 2026 எலெக்ஷனை பற்றி வேறு லெவலில் நிறைய விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. அதாவது சாரி அதாவது ஒருத்தர் உள்ளுக்குள்ளே கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன சொல்லுவோன்றதை விட அவங்கவுங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறதே நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துருவோமா? சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். பொதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல, என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார்கள். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிட்டேன் நானு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஜனநாயகம் படம் வந்து ஆன்லைன்ல வந்து ரிலீஸ் ஆச்சு, வைரல் ஆயிட்டு இருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க, படம் ரிலீஸ், ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகுது முன்னாடி ஆன்லைன்ல ரிலீஸ் ஆச்சு. அத பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இதுதான் சொல்றேன், ஐ அம் நாட் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் யூ, யூ ஆர் ஆன்டி இந்தியன். அத பத்தி நான் பதில் சொல்ல வேண்டியது காரணம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஆதவ குற்றம் சாட்டிட்டாங்க. அப்படியா? தெரியல, நான் ஆதவ நியூஸ்ல படிக்கிறது இல்ல. போடாட்டி இப்படிதான் பண்ணாது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இங்க இருந்து வந்திருக்கு, வாங்க இந்த வாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால மழை பெய்யுது. என்ன மனுஷன் எல்லா வண்டியா அமுக்குடா ஆவன. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? ஓ இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவளை மாதிரி என்ன மாதிரி நாணயமா இருக்க மாட்டேன். ஓ வரட்டா. என் நெஞ்சில் குடியிருக்கும் கன்னியாகுமரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்ன மனுஷன், நான் ஒரு சில விஷயம் இங்க நான் கொஞ்சம் அறிவிக்கலான் இருக்கேன். கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் அமைதியா கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏய் செல்லங்களா தங்கங்களா, வாய் திறந்துறாங்கடா, வாய் திறந்துறாத. நீ வாய் திறந்துறாத. டிவி கேஸ் அஜெண்டா ஃபார் 21st century குட் கவர்னன்ஸ். அப்படினா லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். இது ஏதோ ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி இல்ல. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும் எனக்கே தெரியல. ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிற இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். எத்தனை தடவைடா? ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. ஓட்டு பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்றால் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. எல்லாருக்கும் வணக்கம். அங்க இருந்தவங்க தான் இங்க இருக்கீங்களா? பாதி பேர் வந்துட்டீங்களா? வணக்கம் இலக்கியதுல. ஆமா, கொஞ்சம் இடமா தான் இருக்கு.
கால்களை உனக்கு கட்ட வரனா எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏண்டா என்னடா இப்படி போறாமே பணிவுனே. உங்கள் பிள்ளைகள் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே 234 தொகுதியிலும் போட்டியிடுகிறோம். நீங்கள் அறிந்ததுதான். எப்போதும் போல நமக்கு இருக்கிற ஒரே நெருக்கடி நிதிதான். தீவாளி பச்சை சிங். நமக்கு கருத்தியல் குறைபாடோ அல்ல களத்தில் பணியாற்ற ஆற்றலோ எதுவுமே இங்கே குறையில்லை. மொத்த கட்சி கூட்டணியை நம்ம ஒத்த கட்சி எதிர்த்து நிற்குது. ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. அப்போ மொத்த கட்சி கூட்டணி ஒத்த கட்சி மோதி வெல்லணும். அதுக்கு தடையின்றி இந்த போரை செய்து உங்கள் பிள்ளைகள் வெற்றி பெற நீங்கள் எப்போதும் போல திரள் நிதியில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று உங்கள் மகன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? நமது வெல்லும் வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்த்தனன், கண்ணமங்கலம் பேரூராட்சி தலைவரான இவர் சின்னமா பிரேக் விட்டு பிரச்சாரம் பண்ணல. சில பேர் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனா நம்ம ரெஸ்ட் இல்லாம தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கோம். டயர்ட் ஆகாம மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அவர் உங்க வீடு தேடி வருவார். அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தெரியாது. உங்க வீட்டுக்கு வருவார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க வீட்டோட சுக துக்கத்துல உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பாப்பாரு. உங்களை அவர் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். எப்பெல்லாம் நான் என் கையை நெத்தி மேல வைக்கிறேனோ அப்பெல்லாம் நீ ஜட்ஜ பார்த்து டிங்கு 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 தலை ஆட்டணும். ஓகே? இன்னொரு கட்சி புதுசா முளைச்சிருக்குது. ஏப்பா தம்பிகளை உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க. ஆல் பாஸ் பண்ணது நானு. எங்களை மறக்கலாமா? இப்படி எல்லாமே வாங்கி அனுபவிச்சுட்டு பலனை கொண்டு போய் அங்க கொடுக்கலாமா? செடி வச்சு மரம் வச்சு தண்ணி ஊத்தி பூ பூத்து காய் காய்த்து பழத்தை வேற ஒருத்தர் படிச்சா யார் விடுவா? யார் கஷ்டப்பட்டு செடி வச்சு மரத்தை பாதுகாத்து வளர்த்தா அவருக்கு தானே அந்த பலன் கிடைக்க வேணும். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி ஆல்டாயில் குடித்தவங்க எல்லாம் பஞ்சு டைலாக் பேசணும்னு சொன்னேன். ஆல்டாயில் குடித்தவங்களா இவருக்கு ஏங்க கோவம் வருது? வரும் மச்சான். உதயநிதி அவர்களே, உங்களை நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. உண்மை தெரிஞ்சு போச்சு. ஆல்டாயில் குடித்தவங்க யார் என்று இப்ப தெளிவாக்கப்பட்டு விட்டது. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. One man's freedom fighter is another man's terrorist is what you're saying. You have a point, you have an argument, but still I may hold my ground as far as Indian law is concerned. But I'll ask you one question. So I am helping giving the rice to because மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே மக்களே, அதாவது பார்த்தீங்கல்ல, பிரச்சாரம் பண்ணுறன்ற பேரில் வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எனிவேஸ், இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும், என்ன மாற்றம் வரும், எல்லாம் ஒன்றும் தெரியல. இன்னும் நான் ஒன்றே இதில் பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம இது வரைக்குமே முன்னாடிலாம் போட்ட வீடியோவில் சீமானனை பற்றி நம்ம வேறு மாதிரிலாம் பேசியிருப்போம். பட் இப்போ கொஞ்சம் அப்பவும் நம்ம யாருக்கும் ஆதரவெல்லாம் கிடையாது. நம்ம ஆதரவு இல்லை, நான் சொல்கிறேன். அவங்க வீடியோ நல்லா இருந்துச்சு, போட்டிருந்தோம். பட் இப்போ விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அண்ணனோட பேச்சுகளை கேட்கும்போது கொஞ்சம் அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு கிளியராக தெரியல. அப்படி தானே? அது எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் இருக்குமான்ட்டு எனக்கு தெரியல. பட் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது நாங்கள் விஜய் சாருக்கு எப்பவுமே
இது பண்ண கிடையாது, சீமானனுக்கும் இது பண்ண கிடையாது. ஏதோ பொதுவாக நம்ம ஒரு ரூட்டில் ஏதோ சொல்லிட்டு வேற என்ன சொல்றது. ஸோ வந்து எலெக்ஷனுக்கு இன்னொரு 3 நாள் தான் இருக்குது. இல்லை நாளைக்கு தானே வீடியோ போடுவீங்க? இல்லை, எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாள் தான் இருக்குது. ஸோ வந்து எல்லோரும் அவங்களோட ஓட்ஸ் வந்து யோசிச்சு யாருக்கு போடணும் அப்படின்னுங்கிறத நல்லா யோசிச்சுட்டு போடுங்க. தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்றுறதும் தமிழ்நாட்டை திரும்பவும் சுடுகாட்டு கொண்டு போகிறதும் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. யார் கையில் கொடுத்தா நாடு செழிப்பாகும், பழம் பெரும் இப்படியெல்லாம் பெருமோ அவங்களுக்கு ஓட்டை போடுங்க. உங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டை போடுங்க. நாங்களும் அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.